ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 5 வருஷத்தில் 3 லட்சம் ரூபாய் சேமிப்பது எப்படி, அதுவும் 5000 ரூபாய் சேமிப்பில் மாதம் மாதம் சேமிப்பது எப்படி. எனக்கு ஆர்டியும் தெரியாது, எஃப்டி பற்றியும் தெரியாது, சீட்டை பற்றியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட சீக்கிரமாக ஈஸியாகவும் சேவிங்ஸ் பண்ணலாம். எனக்கு சீட்டு தெரியாது, ஆர்டி தெரியாது, அதனால் எப்படி நாம் சேவிங் பண்ணலாம், நம்மளால் பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும், அதுவும் தெரியாதா, வீட்லேயே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாம் ஸ்டார்டிங்லேயே 5 வருஷத்தில் நாம் நகைச்சீட்டு போட்டுடுறோம். சரிங்களா. நகைச்சீட்டு 11 மாதம் 5000 கட்டினோம்னா 55,000 ரூபா. கடைக்காரங்க ஒன்று ஏற்றிப்பாங்க, அதனால் 5,000 ரூபா, கிட்டத்தட்ட நம்ம 60,000 ரூபா நகைச்சீட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இதே 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். சரிங்களா. அதே 5 வருஷத்துக்கு 60 மாதம். இந்த 60 மாதத்தில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும், அதுவும் 3 லட்சம் ரூபா நம்மளால் சேமிக்க முடியும். அதுவும் என்ன, வெறும் 5000 ரூபா மூலம் நம்மளால சேமிக்க முடியும். 60 மாதத்தில் நகைச்சீட்டுக்கே நாம் 11 மாதத்துக்கு 5000 ரூபா நாம் கட்டுறோம். சரிங்களா. 60ல் 11 போக கிட்டத்தட்ட 49 மாதம் இருக்குது. இந்த 49 மாதம் நம்ம 48னே கணக்கு வச்சுக்கலாம், ஏன்னா ஒன்று நம்ம தனியாக வச்சுக்கலாம். 48 மாதத்தை நாம் 4ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம். சரிங்களா. 4 வருஷமாக பிரிக்கிறோம். வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், இப்படி பிரிச்சிருக்கேன். கீழே என்னடா +10 +10 போட்டிருக்கேன்னு பார்ப்பீங்க, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ நாம் வருஷத்தில் 5 வருஷத்தில் வருஷத்தில் நகைச்சீட்டு போட்டோம். அதுக்கடுத்த 2வது வருஷம். சரிங்களா. இந்த 2வது வருஷத்தில் நாம் 5000 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறோம். அது அடுத்த வருஷம் 5000ரோட நாம் 10% எக்ஸ்ட்ரா நாம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் +10. அதுக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷத்துக்கு நம்ம சேவிங்ஸை அதுக்கு அடுத்த 3வது வருஷம் சேவிங்ஸ் பண்ணும்போது 10% அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு நம்ம 10% நம்மளோட சேவிங்ஸை நாம் வருஷம் நம்ம அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த +10. சரிங்களா. அது என்னன்னு நான் சொல்கிறேன் கீழே விளக்கமாக. வருஷத்துக்கு 5000 ரூபா. சரிங்களா. +10 அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த 5000த்தோட 10% போட்டோம்னா 500 ரூபா வருது. அதுதான் 2வது வருஷத்துக்கு 5500. அதே 3வது வருஷத்துக்கு 5500 10% அப்படி பண்ணோம்னா 6050. இதை 10% போட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு 5000த்தோட ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6655 ரூபா. சரிங்களா. இப்போ இப்படி தான் நம்மளால் வருஷம் நம்மளோட சேவிங்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் நம்மளாலையும் சுலபமாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். வெறும் சேவிங்ஸ் மட்டுமே, நாம் ஆர்டியும் போடலை, சீட்டும் பண்ணலை, எதுவுமே சேராமல் நாமளே சேவிங்ஸ் பண்ணுறது. வருஷத்தில் 5000 சேர்த்து 12 மாதம் கிட்டத்தட்ட அப்படி பண்ணோம்னா 60,000 ரூபா. சரிங்களா. அதுக்கடுத்து 2வது வருஷம் 10%, அதாவது 5500 12 மாதம் கால்குலேட் பண்ணோம்னா 66,000 ரூபா. சரிங்களா. இந்த ரெண்டுத்தையும் ஆர்டி தெரிஞ்சவங்க ஆர்டிக்கும் போட்டுக்கலாம், ஆர்டியாக போட்டு அதை எஃப்டியாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த 2 வருஷம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அதை நம்ம ஆர்டியில் போட்டு அதை எஃப்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி தெரிஞ்சவங்க அப்படியும் பண்ணுங்கள், அது தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட். சரிங்களா. அடுத்து 3வது வருஷத்தில் நாம் 6050 ரூபா சொல்லியிருந்தேன்ல, அதை 12 மாதம் பண்ணோம்னா 72,600. சரிங்களா. அதுக்கடுத்து 4வது வருஷம் 6650 12 மாதத்துக்கு பண்ணோம்னா 79,860 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம 4 வருஷத்தில் 2,78,460 ரூபா சேவிங்ஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் வருஷத்தில் நம்ம 1 பவுன் கோல்டு சேவிங் பண்ணிட்டோம்.
எஃப்டியாக போடணும்னு நினச்சிங்கன்னா வருஷம் 60,000, 2வது வருஷம் 66,000 ரெண்டுத்தையும் சேர்த்தா 1,26,000 ரூபாய் வருது. அதை நம்ம ப்ளஸ் 4,000 ரூபாய் சேர்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 1,30,000 அதை அப்படியே நம்ம எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு நம்ம ஏன் எஃப்டி போட்டோம்னா, ஏற்கனவே 1 வருஷத்தை நாம் நகைச்சீட்டு போட்டோம். அதனால் இருக்கிற 4 வருஷத்தை நாம் 2ஆக பிரித்து நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. இந்த 2 வருஷத்தை எஃப்டியாக போட்டோம்னா நாம் ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஆன்லைனில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த அமௌண்ட்டை நம்ம 1,30,000 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மந்த்லி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம எந்த ஆப்ஷன் வேணால் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதே நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,30,000 நம்ம எஃப்டி போட்டிருக்கோமா, அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ரிட்டனாக 19,648 கிடைக்கும். சரிங்களா? இதே எனக்கு மாதம் வேணும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா 700 சம்திங் வரும். சரிங்களா? நமக்கு இது வேணுமா, நமக்கு மாதம் வந்தால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் எஃப்டியாக இந்த அமௌண்ட் வச்சுருக்கேன்னா அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டும் அதிலே இருக்கட்டும், நான் மொத்தமாக அப்புறம் கடைசியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா அதில் வரும். அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். மந்த்லி வாங்கினோம்னா நாம் செலவு பண்ணிடுவோம். இல்லைன்னா அதை நம்ம ஆர்டியாக போட்டாலும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம். அது தெரியாதவங்க கண்டிப்பாக செலவு பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த அமௌண்ட்டை மொத்தமாக எப்படியா நம்ம 1,30,000 சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணியிருக்கிறது. அதுக்கடுத்து 2வது வருஷத்துக்கு 2 வருஷத்தோடு முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வர்ற வருஷத்தில் 72,600 ப்ளஸ் 79,860 ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு நம்ம அந்த டோட்டலில் 1,52,460 சேவிங்ஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் 8,000 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த 1,52,460 நாம் என்ன சொல்லியிருக்கோம், 10% வருஷத்துக்கு நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதோட கால்குலேஷன் தான் இந்த அமௌண்ட்டு. இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம்னா 1,60,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை கம்மி பண்ணோம்னா 1,50,000. இல்லை நாம் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 8,000 ஆட் பண்ணி 1,60,000 நான் போட்டிருக்கேன். இதே 2 வருஷத்துக்கு 2 வருஷத்தில் 1,30,000. சரிங்களா? அதை நம்ம எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 19,648 கிடைக்கிது. அதுக்கு அடுத்து அடுத்து 2 வருஷத்தில் 1,60,000. கிட்டத்தட்ட நம்ம 3,09,648. இதை நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா 3,10,000. அதுவும் நம்ம 5 வருஷத்தில் நாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். 3,10,000. சரிங்களா? அதோட ப்ளஸ் நம்ம 1 பவுன் நகை சேர்த்துருக்கோம். அது நாம் 5,000 மாதம் கொடுத்துருக்கோம். இதே நாம் அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது 50,000. இதே நமக்கு அது ஒரு பொருளாக இப்போ விற்கிற விலைவாசியில் நகை ரேட்டு அதிகமாகிக்கிட்டு தான் போகுது. அதனால் அதோட மதிப்பு நம்ம கிட்டத்தட்ட மாதம் 5,000 கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 55,000 ப்ளஸ் ஒரு 5,000 60,000. அப்படி கணக்கு பண்ணால் கூட நாம் கட்டினது 60,000. அதை 3,10,000 ஆட் பண்ணோம்னா 3,70,000. எனக்கு சீட்டும் தெரியாது, ஆர்டியும் தெரியாது. சீட்டு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் அதை சேர விரும்பலை அப்படின்னு நினச்சாலும் சரி அந்த இதில் சேராமல் ஆர்டி என்னால் மாதம் கரெக்டான டேட்டில் என்னால் அக்கௌண்ட்டில் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம இவ்வளோ 5,000 மேலே கட்டணும், சேர்த்து வைக்கணும். அதை நம்ம 1ஆந்தேதி தான் சேர்த்து வைக்கணும், 5ஆந்தேதி தான் சேர்த்து வைக்கணும் இல்லை, 1 to 30ஆந்தேதிக்குள்ளே ஒரு மாதத்தில் நம்ம எப்போ வேணாலும் சேவிங்ஸ் பண்ணலாம். இதை நம்ம ஆர்டியாக போட்டோம்னா நம்ம ஆர்டிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த டேட்டுக்குள்ளே தான் அமௌண்ட் கட்டணும். இந்த மாதம் 5ஆந்தேதி நம்ம ஆர்டி போட்டிருக்கோம்னா அடுத்த மாதம் கரெக்டாக நம்ம 5ஆந்தேதி கட்டிடணும். அப்படி தான் நம்ம கரெக்டாக
ஃபிக்ஸாக பண்ணியிருக்கோம். அதே நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா, சீட்டும் போடாமல் ஆர்டியும் போடாமல் பண்ணியிருந்தோம்னா 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதிக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மெத்தடாச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீட்டுக்கும் இந்த டேட் 1 to 15க்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த சீட்டு மேலே நம்பிக்கை இல்லை. ஆடியும் இந்த டேட்டுக்குள்ளே என்னால் கட்ட முடியாது. டெய்லி சம்பளம் வாங்குறவங்க என்னால் பண்ண முடியாது. எப்படியும் டெய்லி சம்பளம், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னால் இந்த குறிப்பிட்ட டேட்டில் என்னால் அமௌண்ட்டை கரெக்டாக கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் 5 வருஷத்தில் நம்மளால் கிட்டத்தட்ட 3,10,000 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது கண்ணுக்கே தெரியாமல் நாம் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். நமக்கு இது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒரு கடன் அடைக்கவாச்சு நமக்கு நிறைய கடன் இருக்கான். ஒரு 8 லட்சம் 4 லட்சம் இருந்தால் கூட அந்த கடன் பாதி கடன் அடைக்கிறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.